هو الغفور الرحيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. ما بعد، فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. وقال أيضا: فاستبقوا الخيرات. وقال أيضا: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف وفي كل خير. احرص على ما ينفعك واستعن بالله إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூட இருக்கிறோம். அன்பானவர்களே, சமகாலத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். உங்களுடைய உற்சாகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், தூக்கத்தை அறவே இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும், சோம்பேறித்தனத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு குத்பாவை ஆரம்பிக்கிறேன். உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு அது நடக்கும். நான் பேச வந்த தலைப்பு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா, கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். இந்த 5 விடயங்களையும் ஞாபகப்படுத்தியவனாக தலைப்பை ஆரம்பிக்கிறேன். என் கண்களை என்னை நோக்கி பார்வையை செலுத்துமாறும் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க்கை யாருக்கு விரக்தியாக அமையும்? வாழ்வதை விட சாகுவது நல்லம் என்று யார் யோசிப்பார்கள்? வாழ்க்கை வெறுத்து போச்சு என்று யார் பேசுவார்கள்? தன்னையே வெறுத்து யார் வாழ்வார்கள்? உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கென்றால் விருப்பமே இல்லை என்று மனம் வெறுத்து யார் வாழ்வார்கள் என்ற பல வினாக்களுக்கான விடையாக என்னுடைய தலைப்பு, பிரசங்கத்துடைய பிரதான தலைப்பு, தூர நோக்கும் உயர் லட்சியமும் இல்லாதவர்கள் இப்படி பேசுவார்கள். லட்சியவாதிகள் இப்படி பேச மாட்டார்கள். குறிக்கோள் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். எம்பிஷன் இல்லாதவர்கள், கோல் இல்லாதவர்கள், டார்கெட் இல்லாதவர்கள், ஏன் பிறந்தேன், எனக்கு எத்தனை வயது, இன்னும் எத்தனை வயது வாழப்போகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை முகாமைத்துவப்படுத்தாதவர்கள் தான் நாளாந்தம் தனக்குத்தானே பத்துவா செய்து கொள்வார்கள். யாருக்குத்தான் தேவையில்லை இந்த தலைப்பு? தூங்கலாமா? முடியாது. கசப்பாக இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய உரிமை. யாரும் தூங்க வேண்டாம். உயர் லட்சியம், தூர நோக்கு, குறிக்கோள், லட்சிய பாதையில் எப்படி சாதிப்பது, எல்லா துறைகளையும் உள்ளடக்கி குர்ஆன், ஹதீஸ், நபியவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் அவர்களுடைய நிகழ்விலிருந்து சான்றுகளை முன்வைப்பேன். எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்புபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு குத்பாவை கேளுங்கள். வாழ்க்கையில் நான் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டும், மோட்டிவேட் ஆக வேண்டும், நான் கொஞ்சம் உயர வேண்டும், நான் ஏணியில் ஏற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புவீர்களோ, சிறியவர்களுக்கும் பெரியவர் வரைக்கும் இந்த குத்பாவை கவனமாக கேட்டு செயல்படுவோம். லட்சியவாதியாக மாறுவதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல், குறிக்கோளுடன் வாழ்ந்து உயர்ந்த சுவர்க்கத்தை அடையும் வரைக்கும் அதற்காக வீர்நடை போடுவதற்கான இஸ்லாமிய பார்வை. அதானுடைய துவா. அதானுடைய துவாவிலே ஒரு விடயத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் ஒரு விடயத்தை துவாவுக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி அல் வஸீலா ஆதி சய்யிதனா முஹம்மதன் அல் வஸீலத வல் ஃபதீலா. எனக்காக நபியவர்கள் நம்மிடம் வேண்டிக் கொண்டு பெரும்பாலும் ஒரே ஒரு விடயம் இதுதான். நம்மிடம் நபியவர்கள் நமக்கு துவா செய்ததுதான் அவர்களுடைய வாழ்க்கை. எனக்காக ஒரு துவா செய்யுங்கள். நபியவர்கள் நம்மிடம் துவாவுக்கு வேண்டிக் கொண்டு கொண்டிருக்கும் என்றால் எனக்காக வசீலாவை கேளுங்கள். வசீலா என்பது சுவர்க்கத்திலே அல்லாஹ்
ஒரே ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அந்த ஓர் அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். உயர்ந்த லட்சியம், குறிக்கோள், அந்த வசீலாவை நான் அடைய வேண்டும். லட்சியம், அதானுடைய துஆ லட்சியத்தை படித்து தருகிறது, குறிக்கோளை படித்து தருகிறது. எனக்குத்தான் கிடைக்கும் என்று நபியவர்கள் உறுதியாக சொல்லவில்லை. மறைக்கப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ், ஒருவருக்குத்தான் கொடுப்பேன் என்றுதான் நல்லா சொல்லியிருக்கிறான். அந்த ஒருவர், அந்த வசீலா என்ற மகுடம் சூடப்படுகின்ற ஒருவன் நானாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் எல்லோரும் துஆ கேட்டு உதவுங்கள். அதைத்தான் அதானுடைய துஆவில் அல் வசீலா என்று கேட்கிறோம். முதலாவது விடயம், சுவர்க்கத்திலே 100 படித்தரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு படித்தரத்துக்கும் பிட்வீன் 2 படித்தரங்களுக்கு இடையிலான இடைவெளி இருக்கிறது. அந்த கேப் டிஸ்டன்ஸ், அது வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அல்லது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம். வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை உடைய 100 தராதரங்கள், 100 படித்தரங்கள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன. சுவர்க்கத்திலே நீங்கள் சுவர்க்கங்களில் அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது சலுவாகல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதுதான் உயர்ந்த சுவர்க்கம். சுவர்க்கத்தை கேட்கும் பொழுதும் உயர்ந்ததை கேள், குறிக்கோளுடன், லட்சியத்துடன், தூர நோக்குடன் படித்து தருகிறார்கள். லட்சியத்தை படித்து தருகிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறிக்கோளை, தூர நோக்கை, நம்முடைய விஷன், பார்வை, நோக்கு, தொலை நோக்கு எப்படி இருக்க வேண்டும்? சுவர்க்கத்தை ஏதாவது ஒரு சொர்க்கத்தை தாயா அல்லாஹ்? இல்லை. சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கமாகிய சுவர்க்கத்துடைய ஆறுகள் எல்லாம் அங்கேதான் பீரிட்டு ஓட ஆரம்பிக்கின்றன. கிணற்றிலே தண்ணீர் அள்ளி குடிப்பதற்கும் அந்த கிணற்றிலிருந்து பட்டை போட்டு லைன் போட்டு 10-100 கிலோமீட்டர் கண்டால் அந்த குழாயினூடாக வருகின்ற தண்ணீரை அந்த பைப்பினூடாக குடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? கிணற்றிலே நேரடியாக தண்ணீர் குடிப்பது போன்று சுவர்க்கத்துடைய தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு எல்லாமே வீரிட்டு வெளியாகின்ற இடம் சுவர்க்க ஆறுகளின் அடிப்படையே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எனவே நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதிலும் உயர்ந்த லட்சியம். அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவு, கனவுகளை நனவாக்குவது எப்படி? அதற்கும் இந்த ஃபத்வாவில் பதில் இருக்கிறது. கனவுகளை நனவாக்குவோம். கண்ட கனவு என்ன? 7-8 வயதில் கண்ட சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கனவு போன்று. யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபா வஷம்ஸ் வல் கமர் ரஅய்துஹும் லி சாஜிதீன். தந்தையே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அன்பு தந்தையே, கனவண்டு கண்டேன். உடைய பிள்ளை கூட வந்து வாப்பா, அப்பு, டெடா, கனவு கண்டேன். சும்மா இடியப்பா, உடைய கனவும் நீயும் இல்லை. மூமின்களுடைய கனவுக்கு அர்த்தம் இருக்கிறது. கனவை நனவாக்குவோம். சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே பிள்ளையை இக்னோர் பண்ணி விடுவோம். சும்மாரி, உன கனவை கேட்க எனக்கு டைமா, சும்மாரி போன் பேசிக் கொண்டிருப்போம், பேஸ்புக் கிண்டி கொண்டிருப்போம். நம்முடைய பிள்ளையுடைய அறிவையும் ஆற்றலையும் திறமையும் குழி தோண்டி புதைக்கின்ற மகாபாதகர்கள் நாம் தான். எந்த பிள்ளை எந்த துறையில் கெட்டு போயிருக்கிறதோ முதல் காரணம் பெற்றோர். பிள்ளை இனம் காணவில்லை, பிள்ளையுடைய இலைமறை காய்களை காணவில்லை, அணில் தின்னும் வரைக்கும் காணவில்லை, ஒவ்வொரு தின்னும் வரைக்கும் காணவில்லை. கண்டிருந்தால் நாம் தின்றிருப்போமே, ஒவ்வொரு தின்று விட்டது. இலைமறை காய். 11 கோள்கள். நட்சத்திரம் என்பதை விட கோள்கள், நல்லது பிரமாண்டமான நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், எல்லாமே எனக்கு சிரம் சாய்த்து கௌரவிக்கின்ற போன்ற கனவு கண்டேன். ஓடியாடி விளையாடுகின்ற, ஓடி பிடிச்சு விளையாடுகின்ற, ஒளிந்து ஹைடன்சிக் விளையாடுகின்ற வயது. தந்தை சொன்னாரா, சூரியனா, சந்திரனா, நட்சத்திரமா, சுஜூது செய்தான், போப்பா, இது ஒரு சும்மா வீணான விஷயம் இல்லை. இந்த கனவு ரியலான ஒரு கனவு, நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர், ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு தருகின்ற கனவு. பொறாமைப்படுவார்களுடைய சகோதரர்கள் அவர்களிடம் இப்பொழுது சொல்லிவிடாது.
ஏதோ கிசு முணுமுணுப்பு அசைவு சைக்கிளை மூலம் தம்பியுடைய வாயால் எடுத்து விட்டார்கள். அந்த கனவுதான் பால் கிணற்றில் போடப்படுவதற்கான பொறாமையின் ஆணிவர். தந்தையுடைய அன்பு, ஒழுக்கமுள்ள பிள்ளை, நல்ல பிள்ளை, லட்சிய பாதையில் பயணிக்கின்ற கண்ட கனவை கூட மதித்து அதற்கு உருவம் கொடுக்க முயற்சிக்கின்ற பிள்ளை. இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அடையாளம் கண்ட தந்தை ஓடியாடி விளையாடுகின்ற வயதில். அன்பார்களே, யூசுப் சம்பவத்துக்கு சொல்ல வரவில்லை. தான் கண்ட கனவை, அந்த சம்பவத்துடைய ஆரம்பமே அந்த கனவுதான். சூரா யூசுஃபுடைய ஆரம்பமே அந்த கனவுதான். அந்த சூரா யூசுஃபை தான் குர்ஆனில் எத்தனையோ சம்பவங்களை சொல்கின்ற அல்லாஹ் அஹ்ஸனுல் கஸஸ், மிக அழகான அர்த்தமுள்ள சிறந்த ஒரு சரித்திரம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ்வை அழகான சரித்திரம் என்று வர்ணிக்கின்ற அந்த சரித்திரத்தின் முதல் வசனமே கனவு. கனவு, லட்சியம், தூரநோக்கு. சரி, நடக்கிறது, கிணற்றில் போடுகிறார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை சொன்னது மனதில் பயந்தது. நான் இந்த கிணற்றில் சாக மாட்டேன், என்னுடைய லட்சிய பயணம் தொடரும். என்னுடைய சகோதரர்கள் என்னை கொண்டு போய் பால் கிணற்றில் போட்டாலும் நான் மரணிக்க மாட்டேன். அந்த கனவினுடைய வாழ்க்கையில் நனவாகும் வரை நான் மரணிக்க மாட்டேன். லட்சியம், சூரநோக்கு. சரியான கோஷி, வாளியை போட்டு தண்ணீருக்கு பதிலாக குழந்தை வந்தது. பலஸ்தீனிலே சம்பவம் நடக்கிறது. ஈஜிப்திலே, மிஸ்ரிலே குழந்தை யூசுப் என்ற அந்த குழந்தை அடிமைகள் விற்கப்படுகின்ற பஜாரிலே தராஹிம மாதூதா, கொஞ்சம் சொற்ப திருகங்களுக்கு விற்கப்படுகிறார். ஒரு பொருளாக விற்கப்படுகிறார். லட்சிய பயணம் தொடர்கிறது. கிணற்றிலே சில தியாகங்கள் தேவை. உச்சம் தொடுவதற்கு சில மேடுகளை, கரமுடனான பூமிகளை தாண்ட வேண்டும். கால் வலிக்க வலிக்க படி ஏற வேண்டும். தூக்கம் விழிக்க வேண்டும். பசி வேண்டும். தியாகம் வேண்டும். கண்ட கனவில் நடக்கும் என்று பெட்டிலேயே இருக்க முடியாது. படுக்கையிலே இருந்தால் அப்படியே மரணிக்க வேண்டியதான். அசைய வேண்டும். சரி, பயணம் தொடர்கிறது. அந்த நாட்டாளர் மந்திரி வாங்குகிறார். வீட்டிலே அந்த ஒரு வகையான சோதனை, சிறைவாசம் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், இந்த சிறையில் இருந்து நான் விடுதலாகிறேன். ஏன் அந்த கனவு இன்னும் நனவாகவில்லை. அந்த கனவு நனவாக வேண்டும். சிறையிலும் கௌரவமாக நடக்கிறார்கள். கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். 2 சிறை கைதிகளுடைய கனவுக்கு. அப்படியே அந்த நாட்டுடைய அரசன் ஒரு கனவு காண்கிறான். 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் தின்னுகின்றன. ஆச்சரியமான கனவு. எங்கேயுமே பலசாலிகள் தான் பலவீனர்களை அடுக்குவார்கள், ஒடுக்குவார்கள், அநியாயம் செய்வார்கள். 7 சபோனையா பசபோசும்புலாத் கனிமணி 7 அங்கு கதிர்கள், அப்படி நல்ல சில கதிர்களை தின்னுவது போன்ற கனவு. புரியவில்லை. மாடை தின்னுகிறது, கதிரை தின்னுகிறது. சபையவர்கள் இருக்கின்ற மந்திரிமார்கள், அட்வைசர்மார்கள், அங்கிருக்கின்ற சபையில் இருக்கின்ற எல்லாரையும் உட்கார வைத்து, புத்திஜீவிகள் எல்லாம் உட்கார வைத்து, இந்த கனவுக்கு என்னப்பா விளக்கம் என்று கேட்டபோது, அந்த காசு அகலாம், சும்மா பகல் கனவு. அரசருக்கான விளக்கம், கூட இருந்த பண்டிதர்களுடைய விளக்கம், தன்னை பண்டிதர் நினைத்துக் கொண்டிருந்த மடையர்களுடைய விளக்கம். அந்த காசு அகலாம், சும்மா பகல் கனவு மன்னரே, விட்டு வேலையை பாருங்கள். இல்லை, இந்த கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யார் நல்ல கனவுக்கு அர்த்தம் தெரிந்த நிபுணர் இருக்கிறார்? ஆஹா, சிறையிலிருந்து விடுதலையாகிய அந்த கைதி அவர் சொன்னார், இப்பொழுது ஞாபகம் வருகிறது, யூசுப் என்றவர் இருக்கிறார், நான் கண்ட கனவுக்கே விளக்கம் சொன்னார். அந்த விளக்கம் தான் உங்களுடைய தர்பாரிலே எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு பழச்சாறு புரிந்து தருகின்ற, பானங்களை ஊட்டுகின்ற, ஒரு பழச்சாறு தயாரிக்கின்ற ஊழியராக நான் வந்ததற்கு காரணமே நான் கண்ட கனவுக்கு அது மது புகட்டியது. அது சப்ஜெக்ட் வேறு என்றாலும் எனக்கு இந்த தொழில் கிடைக்கும் என்பது, அரச சபையிலே எனக்கு தொழில் கிடைக்கும் என்றது நான் சிறையில் கண்ட கனவு. அந்த கனவுக்கு அவர் சொன்ன விளக்கம், யூசுப் என்ற ஒரு கைதியாக இருக்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு வரவா? கூட்டிக் கொண்டு வாருங்கள். சிறை கைதி, நிரபராதி, குற்றமற்றவர், அபாண்டம் சுமத்தப்பட்டவர், பழி சுமத்தப்பட்டு சிறைக்குள் சென்றவர், லட்சிய பயணத்திலே விசேட அதிதியாக அரசு சபைக்கு வருகிறார். லட்சியவாதியுடைய
பயணம். வந்து விளக்கம் சொல்கிறார். பஞ்சம் வரும், 7 வருடங்கள் பஞ்சம் வரும். அறுவடை முழுக்க அறுவடை செய்து விடாமல் கொஞ்சத்தை சேமித்து வையுங்கள், கொஞ்சத்தை அறுவடை செய்யுங்கள். விளக்கம் தொடர்கிறது. விடயம் என்ன தெரியுமா? தான் அதாவது சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கண்ட கனவு நனவாக வேண்டும் என்ற பயணம் தொடர்கிறது. மந்திரி சபையிலே அவரை நான் விசேட ஒரு லேக்கமாக அரசருடைய, எகிப்து நாட்டின் அரசருடைய ஆலோசகராக, அந்த நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்டராக, பொருளாதார அமைச்சராக நியமிக்கிறார்கள். களஞ்சியத்துடைய பொறுப்புதாரி. சம்பவம் தொடர்கிறது. பலஸ்தீனிலே பஞ்சம் வருகிறது. லட்சியத்தோடு பயணிக்கும் பொழுது, தூர நோக்கோடு பயணிக்கின்ற பொழுது, பொறாமைக்காரர்களுடைய பொறாமைக்கு பதில் கொடுக்க கூடாது, குழி தோண்டக்கூடியவருடைய குழியிலே விழக்கூடாது, சதிகாரர்களுடைய சதி வலையிலே சிக்கக்கூடாது. அரபியிலே ஒரு பழமொழி இருக்கிறது, நாய் குறைப்பதால் மேகத்துக்கு என்ன நஷ்டம்? பொறாமைக்காரர்கள் குறைப்பார்கள், குத்தி விட்டு கூத்து பார்ப்பார்கள், நமக்கு எதிராக மூட்டி விடுவார்கள், பெட்டிஷன் அடிப்பார்கள், நம்மை மானபங்கப்படுத்துவார்கள், நம்மை மானசீகமாக நோவிப்பார்கள், இன்சடிப்பார்கள், நமக்கு எதிராக எழுதுவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள், பேஸ்புக்கிலும் பேசுவார்கள், யூடியூபிலும் பேசுவார்கள், பேக் அக்கவுண்ட் திறந்து நம்மை பற்றி கழுகி வீசுவார்கள். லட்சியவாதி மேகம் நாயுடைய குறைப்புக்கு காது கொடுக்காதது போன்று பயணித்துக் கொண்டே இருப்பார். யூசுப் மந்திரிட மனைவியோட என்னமோ நடந்தாமேனா போய் மந்திரி வீட்டில் என்னமோ நடந்தான், மந்திரிட வைஃபோட என்ட்ரியோ நடந்தான். நாய் குறைக்கிறது. இந்த நாய்களுடைய குரல்களுக்கு செவிமடுக்காமல் லட்சியவாதி பயணிக்கிறார். உண்மை வெளியாகும். நான் அந்த பெண்ணோடு தகாத உறவு கொள்ளவில்லை என்ற உண்மை வெளியாகும். லட்சியவாதி குறிக்கோளோடு பயணிக்கிறார். இறுதியிலே அந்த பெண்ணே கட்டவுத்தர கொடுத்தார். நான் ட்ரை பண்ணினேன், யூசுப் அவாய்ட் பண்ணினார். நான் விரட்டினேன், யூசுப் விரண்டோடினார். லட்சியம், குறிக்கோள், தூரநோக்கு. அவர்கள் சும்மா என்பார்கள், ஹிம்மா என்பார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வு நான் குர்ஆனில் சொன்ன நிகழ்வு. அப்படியே பலஸ்தீனிலே பஞ்சம். தந்தையிடம் அனுமதி கேட்டு ஒரு பேர அமைச்சர் வாரி வழங்குகிறாராம், நிவாரண உதவி செய்கிறாராம் என்று வருகிறார்கள். யார்? எந்த கையால் தூக்கி யூசுப் ஒளிக, யூசுப் அலிக, யூசுப் முகவரி இல்லாமல் போக வேண்டும், இந்த ஊரிலே தலை தூக்க கூடாது, யூசுப் முன்னேறக்கூடாது, யூசுப் குழிக்குள்ளே விட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குழிக்குள் தள்ளிய கைகள் அதே யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் கை நீட்டுகிறது. லட்சியவாதி, குறிக்கோள் உள்ளவர், தன்னுடைய பொறாமைக்காரர்களுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்பார். தனக்கு எதிராக குழி தோண்டியவர்களே அந்த குழியில் விழுவார்கள். சம்பந்தர்கள் இடமுறை அடையாளம் கண்டு கொள்கிறார்கள், மன்னிப்பு கேட்கிறார்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள் சொல்கிறார்கள், மன்னிப்பு கொடுக்கிறார்கள், பழி வாங்கவில்லை. அதற்கு பின்னால் தாய் தந்தை அழைக்கிறார்கள். 2 கருப்பொருட்களில் நடந்த ஒரு பாபரும் விழா. என்ன விழா? தாய் தந்தையருக்கான வரவேற்பு விழா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கான கௌரவிப்பு விழா. அன்பானவர்களே, பார்க்கிணறு உடையவில்லை, மனம் தளரவில்லை, மனநோயாளியாக மாறவில்லை, தற்கொலை முயற்சி செய்யவில்லை, சிறைவாசம், குற்றமில்லாத சிறை, நிரபராதியாக சிறையில் மனந்தளரவில்லை, மனமுடையவில்லை, சைக்காலஜிக்கலாக மனநோயாளியாக மாறவில்லை. நான் பயணிப்பேன், நான் முன்னேறுவேன், நான் சாதிப்பேன், நான் சாதனை படைப்பேன், இந்த தடைகளை எல்லாம் தாண்டுவேன். தாண்டினார்கள். தாய் தந்தை வருகிறார்கள், சகோதரர்கள், 11 சகோதரர்கள், 11 சகோதரர்கள் என்றால்
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவுக்கு விளக்க சொல்லவில்லை. தந்தை இதுவரைக்கும் சொல்லவில்லை. தாய் தந்தை வருகிறார்கள், மேடையிலே சிம்மாசனம், பிரதமதியுடைய ஸ்தானம் அப்படியே வைத்து கௌரவித்து தாயும் தந்தையும் 11 சகோதரர்களும் சிரம் சாய்த்து கௌரவிக்கும் பொழுது சின்ன வயதில் தான் கண்ட கனவுக்கு தானே விளக்க சொன்னார்கள். எனக்கு ஏற்கனவே நான் கண்ட கனவின் விளக்கம், சூரியன் தந்தையே நீங்கள், சந்திரனுடைய தாய், 11 நட்சத்திரங்கள் கோள்களுடைய சகோதரர்கள், இதை சிரம் சாய்த்து கௌரவிக்கிறார்களே, சின்ன வயதில் நான் கண்ட கனவின் விளக்கம். அடைந்தார்கள் லட்சியத்தை. குர்ஆனில் இருந்து ஒரு உதாரணம் போதும். அன்பானவர்களே, ஆரம்பத்திலே சில குர்ஆன் வசனங்களையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். அதை இப்பொழுது விளங்கப்படுத்திவிட்டு ஒரு சில விடயங்களை சொல்லி இறங்குகிறேன். காம்படிஷன், போட்டி போடுங்கள். போட்டி போடுகின்றவர், போட்டியாளர், முசாபகா, போட்டி. ஏன் இந்த உதாரணத்தை எல்லாம் சொல்ல வேண்டும்? சுவர்க்கத்திலே சுவர்க்கத்தை அடைகின்ற போட்டியில் முந்துங்கள். அவரை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லிவிட்டு நான் மௌத்தாகுவேன். அவரை விட 1000 ரூபாய் கூட சதக்கா கொடுத்து விட்டு மௌத்தாகுவேன். அவரை விட ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுகை மேலதிகமாக சொல்லிவிட்டு மௌத்தாகுவேன். அவரை விட ஒருபடி மேலே சமூக பணி செய்துவிட்டு மௌத்தாகுவேன். அவர் வீட்டில் மௌத்தாகினாரா, நான் பள்ளியில் சுஜூதிலே மௌத்தாகுவேன். நான் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே மௌத்தாகுவேன். நான் மதீனா முனவ்வராவிலே மௌத்தாகுவேன். லட்சியம், குறிக்கோள், துஆ இரண்டும் இணைய வேண்டும், முயற்சியும் இணைய வேண்டும், தியாகமும் இணைய வேண்டும். கனவு கண்டு கண்டு சாப்பிடுவது, தூங்குவது, தூங்கி சாப்பிட்டால் தூக்கம், எழும்பினால் பசி என்று வாழ்பவர் அல்ல. சில வேளை பசித்திருக்க வேண்டும். 2.5-3 மாதங்கள் தலைப்பிறை கண்டோம். வீட்டுடைய நிலைமை 3வது மாதத்துடைய தலைப்பிறை கண்டோம். வீட்டில் அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் 2.5 மாதங்கள் ஜீவனோபாயமாக உணவாக ஈச்சம்பழமும் தண்ணீரும், ஈச்சம்பழமும் தண்ணீரும் என்று 2 கரும்பொருட்களை தின்று வாழ்க்கை நடத்தினோம். இந்த வீட்டு தலைவர் தான் சுவர்க்கத்து திறப்பு விழாவின் பிரதம அதிதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசி, சாப்பிட ஒன்றுமில்லை, பட்டினி, லட்சியவாதி பயணிப்பார், அடைவார் இலக்கை. அடைந்தார்கள். நினைத்ததெல்லாம் கிடைக்கின்ற சுவர்க்கத்திற்குள் முதலாவது காலெடுத்து வைக்கின்ற அந்த மாமனிதர் 3 மாதங்களாக ஈச்சம்பழத்தோடும் தண்ணீரோடும் வாழ்க்கையை கழித்த வீட்டு தலைவர். அன்பானவர்களே, இடையில ஒரு இடைச்செருக குர்ஆன் ஆயத் ஹதீஸை விளங்கப்படுத்த முன்னால் உமரினோட ஆச்சரியமான துஆவை கேட்டு லட்சியம் வைத்தார்கள். என்ன லட்சியம்? அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக். வெளியிலே பார்க்கின்ற பொழுது இம்பாசிபிள், அசாத்தியம். அசாத்தியம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கின்ற பாக்கியத்தை தான், அதே நேரம் என்னுடைய மௌத்தை இந்த மதீனா முனவ்வரா நபி அவர்களுடைய புனித ஊரிலே தான். மதீனாவுக்குள்ளும் மௌத்தாக வேண்டும், ஷஹீதாகவும் மௌத்தாக வேண்டும். ஷஹீத் என்றாலே வெளியாகி போக வேண்டும். இம்பாசிபிள். லட்சியவாதி லட்சியம் வைத்து துஆ கேட்டு முயற்சிக்கின்ற பொழுது இம்பாசிபிளை வல்ல பாசிபிளாக மாற்றுவான். அசாதகமான பாதகமான நிலைமையும் சாதகமாக மாறும். என்ன நடந்தது? ஃபஜ்ர் தொழுகையிலே இமாமத் செய்கின்ற பொழுது மிஹராபுக்குள்ளே தாக்கப்படுகிறார்கள், குத்தப்படுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள். மிஹராபுக்குள்ளேயே ஷஹீதாகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கவும் பட்டார்கள். அவர்களுக்கு இடமல்ல, லட்சியம். அபூபக்கர் நபியுடைய வலது கை போன்று ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு இடது கை போன்று பல தடவை தீனுடைய விடயங்களிலே அமல்களே போட்டி போட்டு முந்த கிடைக்கவில்லை. லட்சியத்தோடு பயணித்தார்கள். ஆனால் அபூபக்கரை முந்த கிடைக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். எதிலே போட்டி போட்டாலும் முந்த கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதை செலவழியுங்கள்.
அபூபக்கர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள், உமர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள். இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம். அபூபக்கரை விட கூட செலவழிக்க வேண்டும். சம்பாதிப்பதிலே போட்டி லட்சியவாதி அல்ல, செலவழிப்பதில். அவர் 100 குடும்பத்துக்கு செலவழித்தால் நான் 500 குடும்பத்துக்கு செலவழிப்பேன். அவர் 10 அனாதைகளை பொறுப்பெடுத்தால் நான் 20 அனாதைகளை பொறுப்பெடுப்பேன். அவர் 5 வறிய மாணவர்களுக்கு கல்வி ஊட்டினால் நான் 10 மாணவர்களை பொறுப்பெடுப்பேன். அவர் 10 குடும்பத்துக்கு செலவழித்தால் நான் 20 குடும்பத்துக்கு செலவழிப்பேன். அவர் ஊருக்குள் மட்டும் செய்தால் நான் ஊருக்குள்ளும் செய்வேன், நாடளாவிய ரீதியாகவும் செய்வேன், சர்வதேச மட்டத்தில் சமூக பணி செய்வேன். லட்சியம், தூர நோக்கு, குறிக்கோள். அபூபக்கரை முந்தைய கிடைக்கவில்லை. இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம். வீட்டில் இருக்கின்ற 50% 50% பொருட்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு வந்து கொட்ட வேண்டும். அபூபக்கரை விட முந்த வேண்டும். கொட்டினார்கள் அரைவாசியை, எக்கனமியில் அரைவாசி. உமர் எவ்வளவு குழந்தைங்க யார சொல்லல, பெருமைக்கல்ல, அல்லாவிடம் அந்த தடைய அல்லாவுடைய பாராட்டை பெற 50% பொருளாதாரத்தில் 50%. அபூபக்கர் என்ன குழந்தைங்க 100%. 100க்கு 100 முழு பொருளை கொண்டு வந்து விட்டேன். அப்பொழுது சொன்னார்களாம், அபூபக்கரோடு எனக்கு என்றால் அமலில் முந்த முடியாது. அவர் ஹிஜ்ரத்தில் ஒரு இரவு நபியோடு தரித்த இரவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே செய்த அமல் ஈடாகாது என்றாலும் பயணத்தை விடவில்லை, நிராசையாகவில்லை. அபூபக்கர் வஃபாத், நபியோடு பக்கத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த இடம் ஆயிஷா எல்லாருக்குரிய இடம், அபூபக்கருடைய மகள் நபியுடைய மனைவிக்குரிய இடம். குறிக்கோள், டார்கெட், லட்சியம். உயிரோடும் நபியோடு பக்கத்தில் சுற்றி தெரிந்தது போன்று என்னுடைய கபரும் நபியோடு பக்கத்தில் அமைய வேண்டும். ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். என்ன ட்ரை? ஆயிஷா அம்மையாரிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வைப்போம். அவருக்குரிய அந்த கபரின் இடத்தை எனக்கு தருமாறு கேட்டார்கள். ஆயிஷா தாராளமாக உமருக்கு அந்த இடத்தில் அடங்க அனுமதி உண்டு. ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சக்கராத் ஹாலிலே சொன்னார்கள், மகனே, பிள்ளைகளிடம் ஹயாத்தோடு கேட்டேன், அமீருல் முஃமினீனாக கேட்டேன், கலீஃபாவாக கேட்டேன், அனுமதி தந்தார்கள். என்னுடைய ஜனாசா ரூபு பிரிந்த பிறகு ஜனாசாவை வைத்துக் கொண்டு கேட்க வேண்டும், அனுமதி கிடைத்தால் அடக்க வேண்டும் கேட்டார்கள். ஏற்கனவே இருந்த அனுமதி கண்டினியூவாகிறது, அடக்கலாம். இலக்கை அடைகிறார்கள். அபூபக்கர் நபி அவர்களுக்கு பக்கத்தில் அடங்க பெற முடியும் என்றால் நானும் அந்த லட்சியத்தை அடையலாம். அடைந்தார்கள். 4வது நபர் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முடித்து நினைக்கிறேன். லட்சியம், குறிக்கோள், தூர நோக்கு, சோடா போத்தல் போன்ற சமூகமாக இருக்கக்கூடாது. உடனடியாக கேஸ் வெளியாகி அப்படியே அமர்ந்தவுடன் சோடாவுக்கும் பச்சை தண்ணீருக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சமூகமாக வாழ்வதுதான் குட்ட குனிந்து கொண்டே இருக்கிறோம், பயந்து கொண்டு வாழ்கிறோம், கோழைகளாக வாழ்கிறோம். நான் ஒரு முஸ்லிம் என்று காட்ட பயப்படுகிறோம். இஸ்லாமிய அடையாளங்களை அழித்துக் கொள்கிறோம். ஐடியிலே பேர் மாற்றிய நயவஞ்சகர்களும் நமது நாட்டு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த ஒரு சோதனைக்காக தஜ்ஜாலை கண்டால் இவர்கள் கும்பிட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? லட்சியம் இல்லாதவர்கள் தான் மண்டியிடுவார்கள். குறிக்கோள் இல்லாதவன் தான் கோழையாக இருப்பான், தூர நோக்கு இல்லாதவன் தான் பயந்தாங்கோலியாக இருப்பான் என்பதை உங்களுடைய மனதில் ஆணித்தரமாக பதிகிறேன். இறுதி கட்டம் குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸை விளங்கப்படுத்தி ஒரு 2 உதாரணங்களை சொல்லி முடிக்கிறேன். சுவர்க்கத்திலே போட்டி போடுங்கள், சாபிப்பு. போட்டி போடக்கூடியவர் 100 மீட்டர்களை உதாரணம் சொல்கிறேன். ஒரு நிமிடத்தில் கடக்க நினைப்பவர் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் உதாரணம். ஒரு நிமிடத்தில் 60 வினாடிகள் கடக்க நினைப்பவர் நான் 60 வினாடியிலே அடைய வேண்டும் என்று தாண்ட வேண்டும் என்று லட்சியம் வைப்பார் என்றால் அவர் 70-80 வினாடிகள் தான் தாண்டுவார். அவர் வைக்க வேண்டிய குறிக்கோள் எப்படி தெரியுமா? 30 வினாடிகளில் 100 மீட்டரை தாண்டுவேன். 30 வினாடிகளை டார்கெட்டாக வைத்தால் தான் 50வது 55வது வினாடியிலே லட்சியத்தை டார்கெட்டை அடைவார், மெடல் வாங்குவார், சர்டிபிகேட் வாங்குவார், கப்பை தூக்குவார். சயின்ஸ் பாடத்திலே, மெட்ஸ் பாடத்திலே
ஏ எடுக்க டார்கெட் வைத்தால் ஏலும் top level plus 95 plus 99 100 எடுக்க டார்கெட் வைத்தால் அவர் 70-80 நிற்பார். 10 தடவையினுடைய பேப்பரை பார்த்தாலும் புத்தகத்திலே அச்சுப்பிழை இருந்தாலும் என்னுடைய பதில் பேப்பரிலே அந்த பிழை இருக்காது என்று 200 மார்க்குடைய டார்கெட்டை வைத்தால் தான் 90-95 வந்து நிற்பார். சுவர்க்கத்திலே நீங்கள் போட்டி போடுங்கள். வானபூமி அளவு விசாலமான சுவர்க்கம் தக்குவதாரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்திலும் நீங்கள் உங்களுடைய சுவர்க்கத்தை முயற்சித்து அடைந்து கொள்ளுங்கள், உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்பது சுவர்க்கத்திலும் லட்சியத்தோடு செயல்படுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. பல ஆயத்தில் இருக்கின்றன, ஒன்றை சொன்னீர்கள். அடுத்த ஆயத் ஹைராத், நற்காரியங்களிலே போட்டி போடுங்கள். எல்லா விடயங்களும் நல்ல காரியங்கள், நமக்கு நன்மை சேர்க்கின்ற சொர்க்கம் வரை கொண்டு செல்கின்ற எல்லா விடயங்களிலும் போட்டி போடுங்கள். அவரை விட கூட சொல்ல வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், அவரை விட கூட நான் சமூக பணி செய்ய வேண்டும், அவரை விட கூட சம்பாதிக்க வேண்டும். பணக்கார தேர்ந்தெடுப்பதற்கல்ல, அவரை விட கூட ஜக்காத்து கொடுக்க வேண்டும், சதக்கா கொடுக்க வேண்டும், அவரை விட நான் மார்க்ஸ் எடுக்க வேண்டும், அவனை மட்டம் தட்டி நான் அறிவாளி என்று பெயர்ப்பதற்கல்ல, என்னுடைய அறிவின் ஊடாக சர்வதேச மட்டத்தில் என்னுடைய மார்க்கத்தை மேம்படுத்த நான் படிக்கிறேன். படிப்பில், தொழிலில், வருமானத்தில் இன்று 30,000 சம்பளம் வாங்குகிறேன், இன்னும் 2 வருடங்களிலே 30 பேருக்கு நான் சம்பளம் கொடுப்பேன். இன்று தொழிலாளி 2 வருடங்கள் 3 வருடங்கள் 2 வருடங்கள் ஏற்று வைத்தால் 5 வருடத்திலாவது பஜாரிலே சொந்த கடை அமையும். உள்நாட்டில் எடுத்து விட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் 2030ஆம் ஆண்டு நான் வெளிநாடு சென்று அந்த பொருட்களை நான் கண்டெய்னரிலே போட்டு நான் இறக்குமதி செய்வேன் என்று 2030 டார்கெட் பண்ணினால் 32ஆம் ஆண்டாவது கண்டெய்னர் வந்து இறங்கும். இதனுடைய தலைப்பு. எல்லா துறைகளிலும் கொஞ்சம் கூட நீயத்தை வைப்போம். நீளம் பாய்கின்றவர் 30 அடி நினைத்தால் தான் 20 அடி பாயலாம். 20 அடி பாய்ந்தால் முதலாம் இடம் எடுக்கலாம் என்றால் 20 இணைத்தால் 15 தான் 10 தான் பாய முடியும். எனவே குறிக்கோள் நன்மையான காரியங்களிலே போட்டி போடுங்கள், காம்படிஷன். இறுதியாக ஒரு ஆயத், கனவு கண்டு படுக்கையிலே படிக்காமல் அசைய வேண்டும், வியர்ப்பை போட வேண்டும், சில கட்டங்களில் இரத்தம் சிந்த வேண்டும், சில கட்டங்களிலே பசையினால் மயங்கி விழ வேண்டும். 5374 ஹதீஸ்களை சமூகத்திலே ஹதீஸ் துறையிலே வல்லுனர் முஹத்திஸீன்களின் தலைவர் எந்த ஹதீஸ் கிதாபை எடுத்தாலும் அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெயர் இல்லாத ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை எடுப்பது அது அசாத்தியம். அப்படிப்பட்ட அந்தஸ்தை 5374 ஹதீஸ்களை மனனமிட்ட அந்த சாதனையாளர், அந்த மனித சக்தியிலே உச்சம் தொட்ட சிகரம் தொட்டவர் அதே மதரசாவிலே, அதே மஸ்ஜித் நபவியிலே பசியால் மயங்கியும் விழுந்தார். லட்சிய பயணத்தில் மயக்கமும் வரும், காயமும் வரும், பசியும் வரும், விழிக்கவும் வேண்டும், உடம்பும் வலிக்கும், பல இழப்புகள் வரும், பல நையாண்டிகளை கேட்க தேவைப்படும், பல கேவலமான அபாண்டங்களை கேட்க தேவைப்படும், பல சதிகாரர்களுடைய சதிகளுக்கு முகம் கொடுக்க தேவைப்படும், பல சவால்களை முறியடிக்க தேவைப்படும். எனவே அமல்களிலே போட்டி போடுங்கள். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. இறுதியாக நாம் ஓதுகின்ற ஆயத், எங்களுடைய வழிகளில், நாம் காட்டிய பாதைகளில், நாம் கொடுத்த அவர்களுக்கு வழங்கிய துறைகளில், அவர்களுடைய யூனிட்களில், அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்களில், அவர்களுடைய சோர்ஸ்களில், அவர்களுடைய ஃபீல்டுகளில், நாங்கள் அனுமதித்த துறைகளிலே யார் எஃபர்ட்ஸோடு, தியாகத்தோடு, தியாக மனப்பான்மையோடு முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கான பல வழிகளை திறந்து கொடுப்போம். அவர்களை சக்சஸ்ஃபுல் ஆக்குவோம், கரை சேர வைப்போம். முன்னாள் கடல் 3 திசைகளிலும் ஃபிரௌன் ஆயுதபாணியாக, ஆஷூரா தினத்திலே அளிக்கப்பட்ட சண்டாளன், அநியாயக்காரன், அராஜகன், அதிலும் ஒரு லட்சிய பயணம் நமக்கு பாடம் இருக்கிறது. முன்னாள் கடல்ல முதரக்கூன், நாங்க மாட்டி, நாங்க லொக்காயிட்டோம், எங்களுக்கு எல்லாருக்கும் நீச்சலும் தெரியும், அவ்வளவு தூரம் கடலை தாண்டிடுமா நீச்சல்ல, எங்களுக்கு நாங்க முடிஞ்சு, நாங்க அழிஞ்சு, இதுக்கப்புறம் எங்களோட நாட்டுல எங்களுக்கு நீ வாழ ஏதோ
என்று யார் சிந்திப்பார்? கோலை சிந்திப்பார். லட்சியம் இல்லாதவர் சிந்திப்பார். குறிக்கோள் இல்லாதவர் சிந்திப்பார். சோடா போட்டலிலே கேஸ் இறங்கியவர் சிந்திப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, கல்லா, நெவர், அப்ப நடக்காது, நடக்காது. இன்னம ஐயா ரப்பி சயஹ்தி, என்னுடைய ரப் இருக்கிறான், எனக்கு வழி காட்டுவார். கடலை பிளந்தான், வழி அமைத்தான், கரை சேர்ந்தார்கள், பிறகு அழிந்தான். ஆயத் முடிந்து விட்டது. ஹதீஸை 2 ஹதீஸ் ஒன்றை சொன்னேன், இன்னும் ஒன்றை விளங்கப்படுத்தி முடிக்கிறேன். நீண்ட தலைப்பு, பேசிக்கொண்டே போகலாம், பேசிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களுக்கும் லட்சிய பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும், கனவுகளை எப்படி நனவாக்குவது என்ற தலைப்பிலே எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் பேசுகின்ற இடம் அல்ல, இறங்கி இருக்க வேண்டும். இறங்க நெருங்குகிறேன். முஃமினுல் கதி, தைரியசாலி, மன தைரியம் உள்ளவர், திடகாத்திரம் உள்ளவர், ஸ்ட்ராங்கான மூமின், கைர், சிறந்தவர், அல்லாஹ்வுக்கு மிக ஃபேவரிட்டானவர், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர், மினல் முஃமினின் லைஃப், பலகீனமான மூமினை விட வஃபிகுல்லின் கைர், எல்லாரும் நலவு இருக்கிறது. இவருக்கு ஈமான் இருக்கிறது, பலகீனம் கொஞ்சம் இருந்தாலும் ஈமான் இருக்கிறது, நலவு இருக்கிறது. என்றால் இவரை விட அவர் பெற்றார். எதற்கு முகம் கொடுக்கின்ற, சவால்களை முறியடிக்கின்ற தைரியம், முதுகெலும்பை நிமித்தி வாழ்கின்ற மூமின், நெஞ்சை நிமித்தி வாழ்கின்ற மூமின், நான் ஒரு முஸ்லிம் என்று பெருமையோடு சமூகத்திலே காட்டுகின்ற மூமின், கைர், சிறந்தவன். பலகீனமானவரை விட எனக்கு ஏலா, எனக்கு பாஸ் ஆக ஏலா, எனக்கு நான் எல்லாம் எங்க பிசினஸ் செய்யற, எனக்கு ஒரு பிசினஸ் சரிவாரல்ல, ஏந்த குடும்பம் எவ்வளவுதான், ஏந்த பிள்ளைகள் கரை சேராது, ஏந்த பிள்ளைகள் உருப்படாது, எனக்கு மனைவிக்கு மௌத்து வரைக்கும் பிரச்சனை தான், எனக்கு குடும்ப வாழ்க்கை நரகம் என்று பேசுகின்ற மூமினை விட பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக மாறும், பிள்ளைகள் உயரும், மனைவி அன்புக்குரியவராக மாறுவார், என்னுடைய வீட்டில் சுவர்க்க சாயல் வீசும், எனக்கு இந்த நெருக்கடி நீங்கும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நெருப்பு அணையும் என்று யார் நினைப்பாரோ அவர் சிறந்தவர். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், தூர இலக்குகள், குறிக்கோள்களை நீங்கள் வையுங்கள். நல்ல நல்ல ஆசைகளை, ஆதரவுகளை வையுங்கள், லட்சியங்களை வையுங்கள். அது லட்சியத்தை படித்து தருகிறது இஸ்லாம். ஆனால் என்னால் முடியும், என்னை விட்டால் ஆள் இல்லை, நான் டேலண்ட், நான் அறிவாளி, நான் பலசாலி என்று உங்களை மாத்திரம் நம்பாமல் வஸ்தைன் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியோடு, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சூரா ஃபாத்திஹா படித்து தருகிறது. சரி, ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், எப்பொழுதும் அல்லாஹ் யுஹிப்பு மஆலில் உமூர், உயர்ந்த உன்னதமான திகழ்ந்தொடுகின்ற உயர்ந்த விடயங்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். கீழ் சாதி, லோ கிளாஸ், எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி பார்க்கின்ற, என்னால் முடியாது, எனக்கு முன்னேற இயலாது, நான் இப்படியே கபருக்கு போறதான் என்ற வாழ்க்கை செயல் என்று யார் கீழே தன்னை பற்றி அற்பமாக, எப்பொழுதுமே அற்பமான விடயங்களிலே, அற்பமான பாவங்களிலே மாத்திரம் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாரோ அந்த தன்மை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. 2 ஹதீஸ்களை இறுதியாக சிந்தனை முன்வைத்து, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சியங்களை தூர தூர நோக்குகளோடு வைத்து அதை அடையும் வழிகளிலே வீர்நடை போட்டு லட்சியத்தை அடைந்த வண்ணமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் வரைக்கும் நம்முடைய பயணத்தை தொடர வைப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, மன தைரியங்களை தருவாயாக, தன் நம்பிக்கையை தருவாயாக, அது நிறைவேறனுடைய உதவியை செய்வாயாக, தூர இலக்குகளை வைக்கின்ற விசால மனப்பான்மை தருவாயாக, லட்சியங்களை வைக்கின்ற நல்ல தைரியங்களை தருவாயாக, அந்த லட்சியத்தை அடைவதற்கான தியாக மனப்பான்மையையும், அதற்கான அர்ப்பணிப்புகளையும், அதற்கான முயற்சிகளை செய்கின்ற மக்களாக நம்மை மாற்றுவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஸ்தஈனு ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له
ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وذرياته أجمعين وأزواجه الطاهرات ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله في الخلوة كما تتقوه في الجلوة حيث أمرنا بتقواه. يا أيها الذين اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم بتقوى الله اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه يحثنا ويحرضنا في المسابقة في الخيريات وفي بلوغ منازلنا العالية في الجنة، حيث قال: سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. ورسولنا صلى الله عليه وسلم يحثنا في الهمة العالية والطموح العالي في آياتنا إلى أن أتانا اليقين، حيث قال: احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وازواجه الطاهرات واصحابه الكرام ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله حيثما كنتم واتبعوا السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن حيث امرنا بالتقوى. يا ايها الذين اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ورسولنا صلى الله عليه وسلم بتقوى الله اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه امرنا بالصلاة على حبيبه ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى اله وسلم تسليما كثيرا. ورسولنا صلى الله عليه وسلم قال: ارحم امتي بامتي ابو بكر واشهد في دين الله عمر واشهدكم ايان عثمان واقضاهم علي رضي الله عنهم. وقال: فاطمة سيد أهل الجنة، الحسن والحسين سيد شباب أهل الجنة. وقال: وأبو بكر وعمر سيد كهول أهل الجنة. فقال: اللهم اغفر العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. وقال الله في أصحابي: لا تستغفر الله من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين. اللهم انصر إخواننا المسلمين في كل مكان خاصة في فلسطين على اليهود الظالمين. اللهم شتت شملهم وفرق جمعهم وخالف بين كلمتهم وزلزل أقدامهم. اللهم اجعل كيدهم في تضليل واجعل تدبيرهم تدميرا عليهم. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.